என்ன சொல்றது, ரொம்ப மரியாதையான பையன் நின்றுக்குவான், அப்படி பாவமாக நின்றுக்குவான். எனக்கு என்னோட பலம் சொல்லலாம் வள்ளி நாயகத்தை, கண்ணன், என் ஊர் மக்களை. ஏன் அப்படின்னா, நான் படத்துக்கு போகும்போதே ஒருவேளை என் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோட டீமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க டக்குனு உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பழைய ஆர்டிஸ்டே அவங்களுக்கு இருக்காங்களே, அவங்களுக்கு நிறைய பேர் அவங்க ஊருக்காங்களே இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன், அவங்களாம் இருக்கவே கூடாது தான் போவேன். ஏதாவது சிக்கலாயிடும், அப்போ அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் வள்ளிநாயகம் உள்ளே வந்தாப்புல. வள்ளிநாயகம் எப்படி அமித்ஷார்கிட்ட வந்து மாஸ்டர் நிறைய அவார்டுகள் வாங்கினாரோ, அது மாதிரி வள்ளிநாயகம் என்கிட்ட வந்து அதை பசின்னு எடுக்கும்போது நிறைய அவார்டுகள் வாங்கினாரு. அந்த விருதுகளை தான் அவங்க கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது அவனுக்கு தெரியும், இந்த அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தெரிஞ்சிடுச்சு. அப்போ நான் அவனோட உழைப்புக்காக தான் நிறைய ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அவனை ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அப்படியே போயிடும். அப்போ வந்து படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் இவனோட முகம் தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. எல்லா நாளும் ஷூட்லேயும் அவனுக்கு க்ளோஸ்அப் எடுத்துக்கிட்டே இருக்கும், சும்மா கூப்பிட்டு அந்த மாதிரி. அவனோட உழைப்பு பாராட்டப்படுறதுல கொண்டாடப்படுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னமோ நடிகனாக தான் தொடர்பான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் எங்கள் பக்கமே வரமாட்டேன்றான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், அவன் என் பக்கமே வரமாட்டான். அதாவது என் கூடவே இருக்கணும், அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாரு, ஆனால் நடிகனாக தொடருவார். இப்படி இதுதான் இப்போ அவனோட பிளானாக இருக்குது. வாழ்த்துக்கள். யாரும் சொன்னாங்க என்கிட்ட, அதாவது தமிழ் டைரக்டர் தமிழ் இருக்காருல, அவர் மிஸ் பண்ண படங்கள்லாம் ஹீரோவுக்கு போகும், இல்லது அவர் என்ன சொல்றது, அவர் சினிமா விட்டாருன்னா ஹீரோ ஜெயிப்பாரு, இல்லை ஹீரோ சினிமாவுக்கு போயிட்டாருன்னா அவர் ஜெயிப்பாரு, ஏதோ பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படி ஒரு முகமாக அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணன் எங்கள் அண்ணன், அவனும் ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்கான். அவனும் இந்த படத்தில் என்கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கான். ஏன்னா நான் அவார்டு கொடுக்க முடிஞ்ச உடனே அவார்டு கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் கபடி பிளேயர்ஸ், எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த அவங்க என்ன, அது கபடி படமாக இருந்தாலும் சரி, அது என்ன சொல்கிறது, காதல் படமாக இருந்தாலும் சரி, நம்மளை கூப்பிட்டா இப்படி தான் வேலை வாங்குவோன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலை வாங்கினேன், அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த லிஸ்ட் நிறைய இருக்குது, அது வேண்டாம்னு நினைக்கிறேன்.